வணக்கம். பாவக காரகத்துவம் இதை பற்றி நிறைய பேர் விளக்கமாக கேட்குறாங்க. 2ஆம் பாவம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, கல்வி இதை பற்றி பேசக்கூடியது. 2ஆம் பாவத்தில் புதனை வச்சா கல்விக்கும் வாக்கிற்கும், குருவை வச்சு பலன் சொன்னால் அந்த இடத்துல தனத்திற்கும், சுக்கிரன் எடுத்தீங்க அப்படின்னா குடும்பத்திற்கும், சூரியனை வச்சா கண் பார்வைக்கும், இதை வச்சு நம்ம நிச்சயமாக 2ஆம் பாவத்தில் பலன் சொல்ல முடியும். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கக்கூடியது. இந்த பாவகாரகத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது தைரியம், வீரியம், அடுத்தது யோகம், சகோதரர்கள், சமயோசித புத்தி, இது நம்ம 3ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியதாக வரும். 4ஆம் பாவம் அப்படிங்கிறப்ப சந்திரன் மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அடுத்து சுக்கிரனை சொல்கிறோம். சந்திரன் அப்படின்னாக்கா அம்மாவை குறிக்கும். அடுத்தது புதனை இந்த இடத்துல போட்டிங்க அப்படின்னா நுண்ணறிவை குறிக்கக்கூடியது. அடுத்தது சுக்கிரனை போட்டிங்க அப்படின்னாக்கா வீட்டை குறிக்கக்கூடியது. இதே 4ஆம் பாவத்தில் நீங்கள் செவ்வாய் போட்டிங்க அப்படின்னாக்கா நிலம், பூமி சம்பந்தப்பட்ட பலன்களை நிச்சயமாக எடுத்துரைக்க கண்டிப்பாக இது நமக்கு பயன் தரும். 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்தில் குழந்தைகள், குலதெய்வத்தை நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். 5ஆம் பாவத்தில் குரு பகவானை வச்சு பலன் சொன்னீங்க அப்படின்னாக்கா குழந்தைகளை பற்றி, புத்திரர்களை பற்றி நம்ம பலன் சொல்ல முடியும். இதே இடத்துல புதனை போட்டிங்கன்னா நுண்ணறிவு, அவங்களுடைய மைண்டு எவ்வளோ வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த 5ஆம் பாவத்தை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும். அடுத்தது 6ஆம் பாவகம். இந்த 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது சனி பகவானை வச்சு பலன் சொல்லக்கூடியது. வேலையாட்கள், நமக்கு வரக்கூடிய நோய்கள், நமக்கு வரக்கூடிய கடன்கள், நமக்கு வறுமை வரக்கூடிய வேலையாட்கள். இதே 6ஆம் இடத்துல செவ்வாயை போட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய செல்வாக்கு, கடன், எதிரி, இதையும் நம்ம நிச்சயமாக பலன் சொல்ல முடியும். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கலத்தரத்தை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல நீங்கள் சுக்கிரனை போட்டிங்க அப்படின்னா மனைவியால் வரக்கூடிய யோகம். அடுத்தது குரு அப்படின்னு போடக்கூட்டா இந்த இடத்துல நண்பர்களை குறிக்கக்கூடியது, கூட்டு தொழிலை குறிக்கக்கூடியது. நண்பர்களால் நமக்கு ஏற்படும் நன்மை தீமைகளை இந்த இடத்துல நம்ம பலன் நிச்சயமாக உரைக்க முடியும். அடுத்தது 8ஆம் பாவகம். 8ஆம் பாவத்து காரத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருவருடைய ஆயுள் தீர்க்கமான ஆயுளா இல்லையா அப்படிங்கிறது 8ஆம் பாவத்தை வச்சு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். அடுத்தது 8ஆம் பாவ காரகத்துவத்தில் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் கண்டங்கள். அடுத்தது மாங்கல்ய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமும் 8ஆம் இடம்தான். அப்போ 8ஆம் இடம் ஒருவருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு பாவக காரகத்துவத்தை எடுத்திங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்களை நாம் கட்டாயம் சொல்ல முடியும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.